Here we go to discuss the numericals ADN short tricks for Kohlrausch's law and Faraday's law. Electrochemistry Kohlrausch law and Faraday laws இதை பேஸ் பண்ணி வரக்கூடிய நியூமெரிக்கல்ஸ், அதனுடைய ட்ரிக்ஸ், அதனுடைய யூசஸ், அப்ளிகேஷன்ஸ் இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 1, Kohlrausch law. Kohlrausch law states that the limiting molar conductivity of an electrolyte can be represented as the sum of the individual contribution of anion and cation of the electrolyte. அதாவது ரொம்ப சிம்பிள். இப்போ AB அப்படின்ற ஒரு எலக்ட்ரோலைட், அந்த ஏபின்ற எலக்ட்ரோலைட் பார்த்தீங்க அப்படின்னா அதில் 2 அயான் இருக்கும். ஒன்று வந்து A பாசிட்டிவ் கேட்டையான், இன்னொன்று B நெகட்டிவ் ஆனையான். இதில் இந்த ஏபி எலக்ட்ரோலைட்டோட லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி வேல்யூ கண்டிப்பாக எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும்? இதில் இருக்கக்கூடிய அயான்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். அதாவது A ப்ளஸ் அயானோட லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி வேல்யூ அண்டு B மைனஸ் அயானோட லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி வேல்யூ இதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். இதைத்தான் கோல்ராஷ் லா சொல்கிறாங்க, லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி ஆஃப் எலக்ட்ரோலைட். அதாவது ஏபியோட லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி கேன் பி ரெப்ரசன்டட் அஸ், அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா சம் ஆஃப் இந்த ப்ளஸ் சைன் த இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூஷன், அதாவது ஏ ப்ளஸ் அதாவது ஆனையான் அண்டு கேட்டையான், ஏ ப்ளஸ்ன்றது கேட்டையான், பி மைனஸ்ன்றது ஆனையான், அதனுடைய இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூஷனோட சம்முக்கு ஈக்குவலாக இருக்கும். இதானது கோல்ராஷ் லா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ NaCl இருக்கு. நமக்கு NaCl எப்படி டிசோசியேட் ஆகும்? Na ப்ளஸ் ஆகும், Cl மைனஸ் ஆகும் டிசோசியேட் ஆகும். அதாவது Na ப்ளஸ் ஆகும், Cl மைனஸ் ஆகும் டிசோசியேட் ஆகும். அப்போ நம்ம இந்த Na ப்ளஸோட லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி, Cl மைனஸோட லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? சோடியம் குளோரைடோட லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி கிடைக்கும். அவ்வளோதான். அடுத்து அப்ளிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா இதனுடைய முக்கியமான அப்ளிகேஷன் வந்து ஃபார் எனி எலக்ட்ரோலைட், எந்த ஒரு எலக்ட்ரோலைட்டுக்கும் நம்ம என்ன பண்ணலாம்? லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி கால்குலேட் பண்ணலாம். இந்த கிராஃப் பாருங்க. இந்த கிராஃப் பார்க்குறப்ப உங்களுக்கு ஈஸியாக தெரியும். இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன், அதாவது ஸ்கொயர் ரூட் ஆஃப் கான்சன்ட்ரேஷன், ஒரு எலக்ட்ரோலைட்டோட கான்சன்ட்ரேஷன் மோல் பர் லிட்டர். இது எக்ஸ் ஆக்சிஸ் எடுத்திருக்கோம். ஒய் ஆக்சிஸில் பார்த்தோம் அப்படின்னா அந்த எலக்ட்ரோலைட்டில் இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸோட மோலார் கண்டக்டிவிட்டி அது எடுத்திருக்கோம். நல்லா கவனிக்கணும். இங்கே நம்ம பிளாட் பண்ணது வந்து மோலார் கண்டக்டிவிட்டி ஒய் ஆக்சிஸு, கான்சன்ட்ரேஷன் ஸ்கொயர் ரூட் ஆஃப் கான்சன்ட்ரேஷன்றது எக்ஸ் ஆக்சிஸ். இங்கே நம்ம லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி நம்ம எடுக்கலை, ரைட்டா? இப்போ இங்கே வந்து 2 விதமான கிராஃப் இருக்குது. ஒரு கிராஃபில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குது, இன்னொரு கிராஃபில் ஸ்ட்ரெயிட் லைன் கிடையாது. இது வந்து ஸ்ட்ரெயிட் லைன் கிடையாது, நமக்கே தெரியுது. அது வந்து அசிட்டிக் ஆசிட், இது வந்து ஸ்ட்ரெயிட் லைனு, இது வந்து என்னது பொட்டாசியம் குளோரைடு. அப்போ ஒரு கிராஃபில் எந்த பேட்டர்ன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கோ அந்த பேட்டர்ன் வந்து ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட், எந்த பேட்டர்ன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இல்லையோ அது வந்து வீக் எலக்ட்ரோலைட். அப்போ இந்த மாதிரி ஒரு கிராஃப் கொடுத்துட்டு கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்கன்னா கொஸ்டின் கேட்பாங்க. இந்த கொஸ்டின் நிறைய தடவை கேட்குறாங்க. ஒரு கிராஃப் கொடுத்துறாங்க, அந்த கிராஃப் கொடுத்துட்டு எது ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் எது வீக் எலக்ட்ரோலைட். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு கிராஃப் கொடுத்துருப்பாங்க, இந்த மாதிரி ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க, இந்த மாதிரி ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க. இது ஏன்னு பேர் சொல்லியிருப்பாங்க, இதை பின்னு பேர் சொல்லியிருப்பாங்க,
x axis வந்து square root of c, y axis வந்து molar conductivity. இப்போ இந்த ஏன்ற எலக்ட்ரோலைட் என்னது, பீன்ற எலக்ட்ரோலைட் என்னது, ரொம்ப ஈஸியா ஞாபகத்துல வச்சுக்கலாம், ஈஸியா நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஏ வந்து ஸ்ட்ரெயிட் லைனு, அப்ப அது ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட். ஆல் த ஆன்சர். ஏ வந்து ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட். பி வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன் கிடையாது, அதனால அது வந்து வீக் எலக்ட்ரோலைட். இதுதான் ஆன்சர். இப்போ பார்த்தோம்னா நல்லா கவனிக்கணும், இந்த ரெண்டு பிளாட், அதாவது ஏன்ற லைனும் பீன்ற லைனும் இருக்கு. நம்ம கான்சன்ட்ரேஷன் குறைய குறைய நல்லா கவனிக்கணும், ரைட் டு லெஃப்ட் வரப்ப கான்சன்ட்ரேஷன் குறையுது. ரைட்டா? இங்க 0 இருக்கு பாருங்க, இந்த வேல்யூ வந்து 0. ரைட்டா? அப்ப கான்சன்ட்ரேஷன் ரைட் டு லெஃப்ட் வரப்ப 0க்கு வருது. அந்த பாயிண்ட் 0 இருக்கு அப்படின்னா அதனுடைய லிமிட்டிங் அதனுடைய மோலார் கண்டக்டிவிட்டி நல்லா கவனிக்கணும். இந்த 0வா இருக்கிறப்ப இந்த y ஆக்சிஸ், அதாவது இந்த லைன் தான் அது மோலார் கண்டக்டிவிட்டி. இந்த 200 இந்த 400 என்னது மோலார் கண்டக்டிவிட்டி. அப்ப என்ன சொல்றாங்கன்னா இந்த ரெண்டு லைன்ல, அதாவது கேசிஎலுக்கு ஒரு லைன் இருக்கு, அது ஸ்ட்ரெயிட் லைனு, அதனால அது ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட். அசிட்டிக் ஆசிட்ன்றது வீக் எலக்ட்ரோலைட், அது ஸ்ட்ரெயிட் லைன் கிடையாது. இப்ப இந்த ரெண்டு லைனை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்றோம். கவனிங்க, இப்ப எக்ஸ்டெண்ட் பண்ணா என்ன நடக்குதுன்னு பாருங்க. எக்ஸ்டெண்ட்னா எக்ஸ்ட்ராபோலேட் இதான். நம்ம இப்படி ஒரு லைனை டிரா பண்ணலாம், இங்க வந்து இந்த லைனை இப்படி டிரா பண்ண முடியும். ஸோ இதுதான் அது எக்ஸ்ட்ராபோலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் வந்து அந்த கிராஃபை வந்து நம்ம என்ன பண்றோம், எக்ஸ்ட்ராபோலேட் பண்றது. அப்ப இந்த ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் வீக் எலக்ட்ரோலைட் இந்த ரெண்டையுமே நம்ம எக்ஸ்ட்ராபோலேட் பண்ணா ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டுக்கு அந்த எக்ஸ்ட்ராபோலேஷன் வந்து என்ன செய்யுது, y ஆக்சிஸை கட் பண்ணுது. அப்ப இந்த இடத்துல நமக்கு கான்சன்ட்ரேஷன் வேல்யூ என்ன இருக்கு, 0. அப்ப இந்த பாயிண்ட் தான் நமக்கு என்னது லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி. டோன்ட் ஃபர்கெட் திஸ். இதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்பான். இப்போ நான் இங்கே ஒரு கிராஃப் ட்ரா பண்ணுறேன். இது y ஆக்சிஸு, நம்ம என்ன எடுத்திருக்கோம், லாம்டா எம் எடுத்திருப்போம். இது x ஆக்சிஸு, நம்ம என்ன எடுத்திருப்போம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் c எடுத்திருப்போம். இப்போ இங்கே ஒரு கிராஃப் ட்ரா பண்ணுறாங்க. இது என்ன லைனு, ஸ்ட்ரெயிட் லைனு. அப்போ இது என்ன எலக்ட்ரோலைட்டு, ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட். இது என்ன எலக்ட்ரோலைட்டு, ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட். அப்போ இந்த ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டோட நல்லா கவனிக்கணும், இந்த ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டை வந்து நம்ம எக்ஸ்ட்ராபோலேட் பண்ணுறோம். இங்கே வேல்யூ கொடுத்துருப்பான், அதாவது 100, இது வந்து 200, இது வந்து 300, இது 400. இந்த மாதிரி கிராஃபில் அந்த y ஆக்சிஸ்லையும் எக்ஸ் ஆக்சிஸ்லையும் அவன் வேல்யூஸ் கொடுத்துருப்பான். இப்போ இந்த கிராஃபை வந்து அவனே எக்ஸ்ட்ராபோலேட் பண்ணியிருப்பான். அப்போ இது எங்கே கட் ஆகுது, இந்த மிட் பாயிண்ட்ல கட் ஆகுது. அப்போ இது 200க்கும் 300க்கும் இடையில இருக்கு. அப்போ இந்த பாயிண்ட் வந்து 250. அப்போ இந்த கிராஃப் கொடுத்துட்டு அவன் என்ன கேட்பானா, வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி அப்படின்னு கேட்பான். அப்போ 250. யூனிட் என்னது, சீமன் சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு மோல் இன்வெர்ஸ். அதுவும் கிராஃப்லேயே கொடுத்துருவான். அப்போ ஒரு கிராஃப் கொடுத்தா லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி எப்படி கண்டுபிடிக்கலாம் அது நமக்கு தெரியணும். ஸோ இதுதானது முக்கியமான அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கோல்ட்ராஸ் லா. அப்போ யூசிங் கோல்ட்ராஸ் லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் மைக்ரேஷன் ஆஃப் அயான்ஸ், இட் இஸ் பாசிபிள் டு கால்குலேட் எனி வேல்யூ ஃபார் lambda m value for any electrolyte from the individual ions. Next, for weak electrolyte acidic acid, it is possible to determine the value of its dissociation constant once we know the m and lambda n value for given concentration C. இப்போ இந்த கோல்ட்ராஸ் லா பேஸ் பண்ணி வரக்கூடிய நியூமெரிக்கல்ஸ் எல்லாம் பார்க்கலாம். Question number 1, calculate lambda naught m for calcium chloride CaCl2 from the data given. அப்போ நமக்கு என்ன ஃபார்முலா, lambda naught m for CaCl2 equal to calcium chloride என்ன அயான் இருக்கும், calcium அயான் இருக்கும், chloride அயான் இருக்கும். ரைட்டா, Ca2 plus அயான் இருக்கும், Cl minus அயான் இருக்கும்.
அப்போ இங்கே Cl மைனஸ்ன்றது 2 அயான் இருக்கும். அப்போ Ca2 பிளஸோட மோலார் கண்டக்டிவிட்டி வேல்யூ Cl மைனஸோட மோலார் கண்டக்டிவிட்டி வேல்யூ கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. lambda naught Ca2 plus 119.0, lambda naught Cl minus 76.3. அப்போ இது ரெண்டுமே கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஃபார்முலா CaCl2 equal to Ca2 plus 2Cl minus, அதாவது Ca2 plus ஓட மோலார் கண்டக்டிவிட்டி வேல்யூ Cl minus ஓட மோலார் கண்டக்டிவிட்டி வேல்யூ அதை நம்ம எதால மல்டிப்ளை பண்ணணும், 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ண ஆன்சர். ரொம்ப ஈஸியான சம்மு. இதே மாதிரி தான் ரெண்டாவது கொஸ்டின், lambda naught m for MgCl2 from the data given. அப்போ Mg2 plus ஓட வேல்யூ கொடுத்துட்டான், SO4 2 minus ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க. அப்போ MgSO4 என்ன அயான் இருக்கும், Mg2 plus அயான் இருக்கும். அதே மாதிரி SO4 2 minus அயான் இருக்கும். Mg2 plus அயானும் SO4 2 minus அயானும் இருக்கும். அதனால நம்ம இதை அப்படியே எழுதிக்கலாம். அப்போ Mg2 plus அயான் plus SO4 2 minus அயான். அப்போ Mg2 plus அயானோட மோலார் கண்டக்டிவிட்டி 106, SO4 2 minus ஓட மோலார் கண்டக்டிவிட்டி 160. ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம்னா 266 சீமன் சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு மோல் இன்வெர்ஸ். அவ்வளோதான் இந்த சம். இப்போ நம்ம கோல்ட்ரஸ்டை யூஸ் பண்ணி வாட்டர், எத்தனோயிக் ஆசிட், அமோனியம் குளோரைடு இதனுடைய மோலார் கண்டக்டிவிட்டி, அதாவது லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி எப்படி கண்டுபிடிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் மாலிகூல் அப்படின்னா நமக்கு அதில் 2 அயான் இருக்கும். ஒன்று வந்து ஹைட்ரஜன் ப்ளஸ் அயான், அனதர் வந்து OH மைனஸ் அயான். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஹைட்ரஜன் ப்ளஸ் அயானோட ஆசிட் என்னதுன்னு பார்க்கணும். அப்போ ஹைட்ரஜன் ப்ளஸ் அயான ஆசிட் என்னது, ஹைட்ரஜன் குளோரைடு. அப்போ ஹைட்ரஜன் குளோரைடு. அதே மாதிரி OH மைனஸ் அயான் உள்ள பேஸ் என்னன்னு பார்க்கணும். பேஸ் என்னது, சோடியம் ஹைட்ராக்சைடு NaOH. இப்போ இந்த ஹைட்ரஜன் குளோரைடில் நமக்கு வந்து ஹைட்ரஜன் வேணும், NaOHல நமக்கு வந்து OH வேணும். இந்த ஹைட்ரஜன் குளோரைடில் Cl நமக்கு தேவை கிடையாது, NaOHல Na தேவை கிடையாது. அதனால இதோட நம்ம என்ன சேர்க்கணும் அப்படின்னா சோடியம் குளோரைடு சேர்க்கணும். இப்போ நம்ம ஃபார்முலா ஜெனரேட் பண்ணிடலாம். அதாவது ஹைட்ரஜன் குளோரைடோட மோலார் கண்டக்டிவிட்டி ப்ளஸ் சோடியம் ஹைட்ராக்சைடோட மோலார் கண்டக்டிவிட்டி. ஏன் இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணுறோம், ஏன்னா ஹைட்ரஜன் ப்ளஸும் OH மைனஸும் நமக்கு வேணும். இப்போ Naவும் Clவும் வேணாம்ன்றதுனால இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், செப்பரேட் பண்ணணும். எதில், மோலார் கண்டக்டிவிட்டி ஆஃப் சோடியம் குளோரைடு. அப்போ இதுதான் என்னது, மோலார் கண்டக்டிவிட்டி ஆஃப் வாட்டர் மாலிகூல், அதாவது லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி ஆஃப் வாட்டர் மாலிகூல் ஈக்குவல் டு மோலார் கண்டக்டிவிட்டி ஆஃப் ஹைட்ரஜன் குளோரைடு ப்ளஸ் மோலார் கண்டக்டிவிட்டி ஆஃப் NaOH மைனஸ் மோலார் கண்டக்டிவிட்டி ஆஃப் NaCl. இதே மாதிரி எந்த ஒரு மாலிகூல் கொடுத்தாலும் நம்ம அதுக்குரிய அயான்ஸை எழுதிட்டு அந்த அயான்ஸோட ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் அதை கண்டுபிடிச்சோம்னா ஈஸியாக நம்ம ஃபார்முலா டிசைன் பண்ணிடலாம். இப்போ அசிட்டிக் ஆசிடில் என்ன மாலிகூல் இருக்கும், அசிட்டேட் அயான் மாலிகூல் இருக்கும். இது அசிட்டேட் நெகட்டிவ் அயானு, அப்புறம் ஹைட்ரஜன் பாசிட்டிவ் அயான். இப்போ நமக்கு என்னென்ன காம்பவுண்ட் வேணும், ஹைட்ரஜன் ப்ளஸ் உள்ள ஆசிட், அது என்னது நமக்கு ஹைட்ரஜன் குளோரைடு. அதே மாதிரி அசிட்டேட் அயான் உள்ள சப்ஸ்டன்ஸ் எது, சோடியம் அசிட்டேட். ஏன்னா சோடியம் அசிட்டேட்ன்றது ஒரு ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட், நம்ம ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் எடுக்கணும். இப்போ இந்த ஹைட்ரஜன் குளோரைடை நமக்கு என்ன வேணும், ஹைட்ரஜன் வேணும். சோடியம் அசிட்டேட் நமக்கு என்ன வேணும், அசிட்டேட் வேணும். அப்போ இந்த Naவும் Clவும் தேவையில்லை. ஸோ அதனால NaClஐ செப்பரேட் பண்ணணும். இப்போ ஃபார்முலா lambda ஆஃப் ஹைட்ரஜன் குளோரைட் ப்ளஸ் lambda ஆஃப் அசிட்டேட் மைனஸ்
lambda of NaCl. இங்கே ஃபார்முலா பாருங்க கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி அமோனியம் ஹைட்ராக்சைடு. அமோனியம் ஹைட்ராக்சைடில் என்ன அயான் இருக்கு? அமோனியம் அயான் இருக்கு, NH4+ அண்டு OH- அயான் இருக்கு. அப்போ NH4+ உள்ள சப்ஸ்டன்ஸ் என்னது? அமோனியம் குளோரைடு. OH- சப்ஸ்டன்ஸ் என்னது? NaOH. அப்போ இதில் NH4+ வேணும், இதில் OH வேணும், இதில் NaCl தேவையில்லை, இதில் Cl தேவையில்லை. ஸோ அப்போ NaCl நம்ம என்ன பண்ணுறோம்? சப்ரைட் பண்ணுறோம். அதான் இந்த ஃபார்முலா. தேங்க்யூ. இந்த கொஸ்டின் பாருங்க. சஜஸ்ட் a way to determine lambda naught m, அதாவது லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி ஆஃப் அசிட்டிக் ஆசிட் கேட்டிருக்காங்க. அப்போ lambda naught m ஃபார் அசிட்டிக் ஆசிட் இது வந்து கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சோடியம் குளோரைடு, ஹைட்ரஜன் குளோரைடு, சோடியம் அசிட்டேட், அதாவது CH3COONA, அதைத்தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? NaACன்னு கொடுத்துருக்காங்க, அதாவது சோடியம் அசிட்டேட். இது வந்து ஒரு சோடியம் அசிட்டேட் மாலிகுலோட ஒரு ஷார்ட் ஃபார்ம். அப்போ இந்த 3 கெமிக்கலோட மோலார் கண்டக்டிவிட்டி வேல்யூ கொடுத்துட்டாங்க. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அசிட்டிக் ஆசிடோட லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி வேல்யூ கேட்டிருக்காங்க. அப்போ என்ன ஃபார்முலா? இது 3ல் எது 2 ஆட் பண்ணணும்? அசிட்டேட்டோட மோலார் கண்டக்டிவிட்டியும் ஹைட்ரஜன் குளோரைடோட மோலார் கண்டக்டிவிட்டியை ஆட் பண்ணணும். சோடியம் குளோரைடோட மோலார் கண்டக்டிவிட்டியை சப்ரைட் பண்ணணும். அப்போ அசிட்டேட் அயானோட மோலார் கண்டக்டிவிட்டி வந்து 910. ஸோ ஹைட்ரஜன் குளோரைடோட மோலார் கண்டக்டிவிட்டி 425.9, சோடியம் குளோரைடோட மோலார் கண்டக்டிவிட்டி 126.4. இது ரெண்டையும் ஆட் பண்ணி சப்ரைட் பண்ணால் ஆன்சர் 390.5 சீமன் சென்டிமீட்டர் ஸ்கொயர் மோல் இன்வெர்ஸ். ரொம்ப சிம்பிளான சம். அப்போ அந்த ஃபார்முலா தெரிஞ்சுட்டா நம்ம ஈஸியாக கால்குலேஷன் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் Faraday's laws. Faraday's laws. First law, the amount of chemical reaction which occurs at any electrode during electrolysis by a current is proportional to the quantity of electricity passed through the electrolyte. Solution or molten. ஒன்று மோல்டன் ஸ்டேஜில் இருக்கலாம், இல்லை சொல்யூஷன் ஸ்டேஜில் இருக்கலாம். அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பீக்கரில் ஒரு சொல்யூஷன் எடுத்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பீக்கரில் வந்து காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் எடுத்துருக்கோம். ஸோ திஸ் இஸ் காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன். இந்த சொல்யூஷனில் நம்ம என்ன டிப் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு எலக்ட்ரோடு டிப் பண்ணுறோம். ஸோ இதுக்கு பேர் வந்து எலக்ட்ரோட். மெட்டல் ராட் எலக்ட்ரோட். இப்போ இந்த எலக்ட்ரோட் வழியாக நம்ம என்ன பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா சார்ஜ் பாஸ் பண்ணுறோம். நல்லா கவனிக்கணும், இங்கே நம்ம சார்ஜ் தான் பாஸ் பண்ணுறோம், கரண்ட் கிடையாது. சார்ஜுக்கும் கரண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா எலக்ட்ரிக் சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு I into T, அதாவது flow of current per particular second is called electricity. எலக்ட்ரிசிட்டின்றது வேற, கரண்ட்ன்றது வேற. ஒரு பர்டிகுலர் டைமுக்கு எவ்வளவு கரண்ட் ஃப்ளோ ஆகுதோ அதுக்கு பேர் தான் என்னது? எலக்ட்ரிசிட்டி. அப்போ இங்கே சார்ஜ் நம்ம பாஸ் பண்ணுறப்ப என்ன நடக்கும் அப்படின்னா இந்த எலக்ட்ரோலைட்ல இருந்து அந்த மெட்டல் வந்து இந்த எலக்ட்ரோடில் டெபாசிட் ஆக ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் எடுத்தோம்னா இந்த மெட்டலில் வந்து காப்பர் டெபாசிட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இப்போ எவ்வளவு காப்பர் டெபாசிட் ஆகுது அது எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும்னா எவ்வளவு எலக்ட்ரிசிட்டி நம்ம பாஸ் பண்ணுறோமோ அதை டிபெண்ட் பண்ணி இருக்கும். அப்போ எலக்ட்ரிசிட்டியும் அதாவது Qவும் த அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அதுவும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஈச் அதர். இப்போ ஃபர்தர்ல பாருங்க, த அமௌண்ட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் which is nothing but the amount of metal.
which occur at any electrode. எந்த எலக்ட்ரோடா இருந்தாலும் பரவாயில்ல. எப்போ? டூரிங் எலக்ட்ராலிசிஸ். அப்போ எலக்ட்ராலிசிஸ் நடக்கிறப்ப நம்ம இங்கே எலக்ட்ரிக் சார்ஜ் பாஸ் பண்ண உடனே இங்கே எலக்ட்ராலிசிஸ்னா இந்த எலக்ட்ரோலைட் வந்து ப்ளஸ் அயனாகவும் மைனஸ் அயனாகவும் ஸ்பிளிட் ஆகும். அப்போ காப்பர் சல்ஃபேட்டில் காப்பர் வந்து Cu2 ப்ளஸ் ஆகும், SO4 வந்து SO4 2 மைனஸ் ஆகும், செப்பரேட் ஆகும். இதுக்கு பேர் தான் எலக்ட்ராலிசிஸ். அப்போ எலக்ட்ராலிசிஸ் பை எ கரண்ட். நீங்கள் நல்லா கவனிக்கணும், இங்கே ஏன் கரண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த Q is nothing but the particular amount of current passed for particular second. அப்போ it is indirectly represent charge. அப்போ is proportional to quantity of electricity passed through the electrolyte. Right? அப்போ here see the formula M proportional to Q, but Q is equal to I into T. Therefore, M is equal to ZIT. Here, Z is electrochemical equivalent. Faraday second law. இந்த Faraday second law என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரே டயத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 3 பீக்கர், இப்போ இது ஒரு பீக்கரு, இது இன்னொரு பீக்கர், இது இன்னொரு பீக்கர், இதில் ஒரு எலக்ட்ரோலைட், ஃபார் எக்ஸாம்பிள் காப்பர் சல்ஃபேட், இதில் இன்னொரு எலக்ட்ரோலைட், ஃபார் எக்ஸாம்பிள் சில்வர் நைட்ரேட். நம்ம ஏதோ ஒரு எலக்ட்ரோலைட் எடுத்துக்கிறோம். அப்போ 3 பீக்கர்லையுமே வேறு வேறு எலக்ட்ரோலைட் எடுத்துக்கிறோம். நம்ம ஜிங்க் சல்ஃபேட், இது 3லையுமே எலக்ட்ரோடு நம்ம கனெக்ட் பண்ணுறோம். இந்த எலக்ட்ரோடு டிப் பண்ணிவிட்டு இந்த எலக்ட்ரோடு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு வயர் மூலமாக நம்ம இங்கே கனெக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ இதில் 3 எலக்ட்ரோலைட்லையுமே சேம் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 5 கூலும் நம்ம பீக்கர் 1ல் பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதே 5 கூலும் பீக்கர் 2லையும் அதே 5 கூலும் பீக்கர் 3லையும் நம்ம பாஸ் பண்ணுறோம். இது என்னது? ஃபேரடே செகண்ட் லா. அப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா the amount of substance, different substance, ஏன்னா இங்கே காப்பர் இருக்குது, இங்கே சில்வர் இருக்குது, இங்கே ஜிங்க் இருக்குது, இது amount of different substance liberated by the same quantity of electricity. இது மூலம் நம்ம என்ன பண்ணுறோம்? சேம் குவான்டிட்டி ஆஃப் எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணுறோம். பாசிங் த்ரூ த எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன் ஆர் ப்ரொபோர்ஷனல் டு த கெமிக்கல் ஈக்குவலண்ட். அதாவது இந்த ஒவ்வொரு சப்ஸ்டன்ஸோட கெமிக்கல் ஈக்குவலண்ட்டுக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். அதான் ஃபேரடே செகண்ட் லா. ஃபேரடே ஃபர்ஸ்ட் லா என்ன பார்த்தோம்? மாஸ் ப்ரொபோர்ஷனல் டு Q. ஆனால் ஃபேரடே செகண்ட் லா என்ன அப்படின்னா chemical equivalent. So chemical equivalent proportional to the charge or the amount of substance. அப்போ amount of substanceக்கு எது ப்ரொபோர்ஷனலாக இருக்கும்? chemical equivalent ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் M copper is equal to the chemical equivalent of copper. அதே மாதிரி M silver is equal to chemical equivalent of silver. இதான் ஃபேரடே செகண்ட் லா. நம்ம கோல்ராஸ் லா, அப்புறம் ஃபேரடே ஃபர்ஸ்ட் லா, ஃபேரடே செகண்ட் லா டிஸ்கஸ் பண்ணோம். இதில் இந்த கோல்ராஸ் லா பேஸ் பண்ணி மட்டும் ஒரே ஒரு கொஸ்டின். இந்த கொஸ்டினில் அவன் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா lambda naught M for barium hydroxide. பேரியம் ஹைட்ராக்சைடோட லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. அது வந்து 457.6 சீமன் சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு மோல் இன்வெர்ஸ். அதுக்கப்புறம் lambda naught M for barium chloride BaCl2 is equal to 240.6 Siemen centimeter squared mole inverse.
பேரியம் குளோரைடோட லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. அப்புறம் lambda naught m for அமோனியம் குளோரைட். அப்போ NH4Cl இதனுடைய லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க 129.8 129.8 Siemens centimeter squared mole inverse. யூனிட்டை மறக்காதீங்க. மோலார் கண்டக்டிவிட்டியோட யூனிட் என்னது? Siemens centimeter squared mole inverse. இப்போ क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க அப்படினா calculate limiting molar conductivity of ammonium hydroxide NH4OH. அப்ப அமோனியம் ஹைட்ராக்சைடு நமக்கு வேணும். இதுல அமோனியம் அயான் இருக்கு, OH மைனஸ் அயான் இருக்கு. அப்ப இந்த மூணு கெமிக்கல்ல எந்த ரெண்டு கெமிக்கல் நம்ம ஆட் பண்ணணும், எந்த கெமிக்கலை சப்ட்ராக்ட் பண்ணணும்? அப்ப இதுல எது வேணும்? அமோனியம் அயான் வேணும். அமோனியம் அயான் எது இருக்கு? இந்த NH4Cl இருக்கு. அப்ப இதை நம்ம எடுத்து தரணும். அதுக்கடுத்து OH மைனஸ் அயான். OH மைனஸ் இதுல இருக்கு, இந்த இதுல இருக்கு. அப்ப இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணணும், இதை சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்ப என்னது நமக்கு? lambda naught m NH4Cl plus lambda naught m BaOH twice. இது ரெண்டையும் நான் ஏன் ஆட் பண்றேன்? ஏன்னா இதுல அமோனியம் அயான் இருக்கு, நமக்கு வேணும். OH மைனஸ் அயான் இருக்கு, நமக்கு வேணும். அதனால ஆட் பண்றேன். இப்ப இங்க இன்னொரு ஒரு முக்கியமான பாயிண்ட் கவனிக்கிறது. அதாவது இந்த அமோனியம் ஹைட்ராக்சைடுல எத்தனை OH இருக்கு? ஒரு OH இருக்கு. ஆனா இங்க எத்தனை OH இருக்கு? 2 OH இருக்கு. அப்ப இது என்ன பண்ணணும்? நம்ம 2ஆல டிவைட் பண்ணணும். இதுதான் நம்ம ஃபார்முலா ஜெனரேட் பண்றப்ப இந்த அளவுக்கு நம்ம யோசிச்சா போதும். இப்ப எது நமக்கு தேவை கிடையாது? இதுல குளோரின் தேவை கிடையாது, இதுல Ba தேவை கிடையாது. அப்ப இந்த செகண்ட் காம்பவுண்ட், அதாவது பேரியம் குளோரைடை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். அது எப்படி சப்ட்ராக்ட் பண்ணலாம்? மைனஸ் lambda naught m for BaCl2. இப்ப மறுபடியும் பாருங்க, இங்க நமக்கு என்ன இருக்கு? ஒரு குளோரின் இருக்கு, ஆனா இங்க 2 குளோரின் இருக்கு. அப்ப இதையும் நம்ம என்ன பண்ணணும்? 2ஆல டிவைட் பண்ணணும். அப்ப இதுதான் எதுக்குரிய ஃபார்முலா? limiting molar conductivity of ammonium hydroxide. இப்போ இந்த ஃபார்முலால இந்த வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணி நீங்க ஆன்சர் கொண்டு வாங்க.